ஈவினிங் ஸ்நாக்ஸுன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது சமோசா தான். அதுலேயும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான சமோசா, ரிங் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பின்வீல் சமோசா எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். ரிங் சமோசா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப் மைதா வச்சுருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை டைட்டாக பிணைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி விட்டு மாவை சாஃப்டாக பிணைஞ்சிடக்கூடாது, அப்புறம் ரிங் செய்கிறதுக்கு சரியாக வராது. அதனால் தேவையான அளவு தண்ணி விட்டு மாவை கொஞ்சம் டைட்டாக பிணைஞ்சிக்கணும். பாருங்கள், இதை மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ கையிலலாம் ஒட்டுது, அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. மேல் மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு டவலை போட்டு மூடி அரை மணி நேரம் அப்படியே வச்சுருவோம். அடுத்தது உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிப்போம். வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பூண்டு பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்துப்போம். அடுத்து 2 பச்சை மிளகா, அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிப்போம். இப்போ இதெல்லாம் லைட்டாக வதக்கியாச்சு. அடுத்தது 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நம்ம 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, மிளகாய், தனியா 2த்தையும் சேர்த்து அரைச்ச தூள், காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். அது ஜீரகத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், அடுத்தது ஆம்ச்சூர் பவுடர் 1 ஸ்பூன். இது புளிப்புக்காக சேர்த்துருக்கேன். ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கலாம், லெமனும் இல்லைன்னா கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னாக்கா அவ்வளோதான், நமக்கு ரிங் சமோசா செய்கிறதுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மேல் மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் நீளமாக தேய்ச்சிக்கணும். மாவு நம்ம கொஞ்சம் திக்காக பிணைஞ்சதுனால தான் நல்லா தேய்க்க வருது பாருங்கள். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் நீளமாக தேய்ச்சிக்கணும், கொஞ்சம் திக்காகவும் தேய்ச்சிக்கணும், ரொம்ப மெல்லிசாகவும் தேய்ச்சிடக்கூடாது. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். சென்டரில் எடுத்து வைக்கக்கூடாது, ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கணும். ஓரமாக நீளமாக வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கணும். இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது ஒரு கத்தி எடுத்து இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க இந்த இடத்த கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இந்த பீஸை எடுத்து தனியாக வச்சுப்போம். இப்போ இதை நம்ம அப்படியே ரோல் பண்ணுவோம்.
ஒரு வாட்டி அப்படியே சுற்றி விட்டுட்டு பாக்கி இருக்க இந்த இடத்துல நம்ம ஒரு கத்தியை வச்சு நீட்டமாக கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, எண்டு வரைக்கும் கட் பண்ணிடக்கூடாது. அடியில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ திரும்பி அப்படியே இதை ரோல் பண்ணுவோம். ரோல் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே ரிங் மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல மைதா மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கேன். அதில் இதை கொஞ்சோண்டு தடவிட்டு 2 இடத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து இந்த இடத்துல அப்படியே ஒட்டி விட்டுட்டோம்னா ஒட்டிக்கும். அவ்வளோதான், நமக்கு இப்போ ரிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இதே மாதிரி நான் இப்போ எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடுறேன். இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துப்போம். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ரிங் சமோசா நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுப்போம். இதே மாதிரியே பண்ணால் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடுறேன். எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரிங் சமோசா பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபீஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.